This time it's a little different. ஒரு புது எலிமெண்ட் இருக்கு இந்த படத்துல. Thanks to Pavijay sir who thought of it. எல்லாருக்கும் தெரியும் about his writing. ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் you'll know about his direction ability also. He's done a great job. And ஒரு புது element that we have in this film, you'll see it in the climax. As Deepak sir said, we've used a lot of new technology, or pudu technology we've used, and I think it's come out really well. Enakku horror padam, I love to work in it, I love to act in it, and I'm hoping that people see this film and they like it too. Ganesh sir ko romba thank you sir for believing in the film, for having faith in us and for pushing this film so much. We've just spoken about the film even in Mumbai, we've promoted, so thank you to Ganesh sir for that. The cinematography is brilliant, as he's spoken about it. He's done a great job. It's not an easy thing to shoot a film like this on this scale. Jeeva Pati, he's one of the most chilled out, fun people to work with, and I would definitely want to work with you again, Jeeva, in the future soon again. I hope this film does work for all of us. And audience ku kuda, I want to thank them for giving me so much love, especially the Tamil audience. I hope, asa padren that I do more and more Tamil films in the future. Thanks to the media also for constantly being a great support. And I promise you, Jeeva, in Agatya 2 maybe we'll have a song like Achacho because he misses that in this film. That's all. Thank you so much. அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 1.5 வாரமாகவே ஃபுல்லாக சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ சேம் திரும்ப அதே சொல்கிறோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். இதில் பாவிஜய் சார் வர எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ எதுவும் மிச்சம் வைக்கவே இல்லை. பட் இந்த கதை வந்து தயாரிச்ச டக்குன்னு ஒரு எதிர்பாராம டக்குன்னு ஒரு விஷயம் மேஜிக்காக நடந்து போச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு பாவிஜய் சார் இந்த கதையை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி பொங்கலின்னு ஒரு படம் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஹாரர் வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சும்மா ஒரு வாட்டி கதையை கேளுங்க சார் அப்படின்னு சொன்னாரு. கதையை கேட்டேன். கதையை கேட்ட உடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான். இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர், அப்புறம் இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும். இப்போ வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியா இருக்கும், ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியா இருக்கும். ஸோ ஜானர் பேஸ்ல இருக்கும். பட் இந்த ஃபிலிம் இந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானரா வந்து பாவிஜய் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே அது வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமா அந்த காஞ்சனா டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இதுல என்னன்னா இதுல வந்து ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்றாரு, அதை சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு. பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கு அதுல. அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம அந்த டைம்ல தான் இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர், த்ரில்லர், காமெடி, அப்புறம் அனிமேஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன், ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி மெயினா நான் இந்த கதையையும் ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில போய் இந்த படம் வந்து போய் சேரும். அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க. அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸா இருக்கும், விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். பட் என்னன்னா இந்த கிளைமேக்ஸ்ல நாங்களாம் நடிக்கல. வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, நீங்க கிளம்புங்க சார் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், சார் என்ன சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல சாதாரணமா ரோப் ஜீப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமா ஃபைட்லாம் இருக்கும், எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபார்மர் ஒருத்தர் இருக்காரு, ஸோ ஃபுல்லா போட்டு பரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போக சொல்றீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வேப்பா தான் பார்த்தோம், கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது.
அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது எப்பதான் இந்த 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 சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுக்கப்புறம் சார் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீக்வன்ஸை பார்க்கறதுக்கு. பட் கடைசியில இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி தான் அந்த சீக்வன்ஸை பார்த்து உண்மையிலே ரொம்ப நல்லா, அதாவது இந்த நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாவே. அவ்வளோ யானை இருக்கும், அது இருக்கும், செட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளோ பேக்கேஜ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல நிறைவு இருக்கும், நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அதுல. ஸோ அதுக்கு வந்து பாலஜெய் சாருக்கு வந்து என்னோட பாராட்டுகள் சார். உண்மையிலே நீங்க வந்து இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சினிமாவில் வந்து நாங்களாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் இந்த லிரிசிஸ்டாலாம் அவங்களை வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். அண்ட் அதுல இருந்து நீங்க ஆக்டர், டைரக்டர், பட் இந்த படத்துல வந்து ஆர்ட் டைரக்டரா கூட இருந்திருக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரொடக்ஷன்ல இருந்து, ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து, டைரக்ஷன்ல இருந்து, கோஆர்டினேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. இதுல என்னன்னா எப்படியாவது ஒரு நல்ல படம் கொடுக்கணும், நல்லா ஜெயிச்சிடணும், எல்லா விதத்திலையும் போய் இது வரைக்கும் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு ஒரு நல்ல விடாமுயற்சி. ஸோ உண்மையிலே அதுக்கு என்னோட பாராட்டுகள் சார். ஸோ விர் ஆல் வெரி, அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கணேஷ் சார் கிட்ட தான் போவோம். ஸோ கணேஷ் சார் கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டா பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் நான் ஆக்சுவலி அவர் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் வந்து சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம். அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார், இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படிதான் இருக்கும்னு சொன்ன உடனே ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளவு நல்லா இருக்கு அப்படி இதா இருக்குன்னா ஒரு 2 days 3 days ஷூட் பண்ணிட்டு அண்ட் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த படத்துல அவ்வளவு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, இவங்க வந்து இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டுவர்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை அன்பான வணக்கங்கள். தயாரிப்பாளர் எங்களுடைய அன்பு சகோதரரான டாக்டர் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வேளாண்மை மீடியா டைமண்ட் அனீஷ் அர்ஜுன் அவருடைய இணை தயாரிப்பிலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி இன்னைக்கு நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான, அதே சமயத்தில் ஒரு மகிழ்ச்சியான நேரம் கூட என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமா சொல்லணும், அப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான, ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அப்போ கதை எழுதும் போது இது ஒரு புது வடிவத்துல இது ஒரு ஹாரர் படமாக இருக்கும், அதே சமயத்தில் இது ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேண்டசியாவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்ம சொல்ல வர கண்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாரும் ரசிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமா இதை உருவாக்க ஆரம்பிச்சோம். ஒரு இயக்குநராக சொல்லும்போது, இயக்குநராக மட்டும் ஒரு படைப்பாளியாக சொல்லும்போது, எந்த ஒரு படைப்புமே மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கணும், அதுதான் ஒரு படைப்பின் இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படைப்பு வந்து எதுவாக இருக்கலாம், அது ஒரு புல்லா கூட இருக்கலாம், அது ஒரு புல்லாங்குழலா இருக்கலாம். புல்லாக இருந்தால் அது நடப்பவர் கால்களில் பட வேண்டும், புல்லாங்குழலாக இருந்தால் அதை எடுப்பவர் கைகள் தொட வேண்டும். படைப்பு என்பது மக்களின் பயன்பாட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது போய் சேரணும். அப்படி ஒரு முயற்சியாகத்தான் இந்த அகத்தியா ஒரு அழகான கருவை சுமந்து கொண்டு மக்களை நோக்கி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆயிடுச்சு. பாடலாசிரியர் அறிமுகமாகி நடிச்சு கரெக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்தியா 27 வருஷங்கள கடந்துருச்சு. 27 ஆண்டுகள்ல நான் சினிமாவுக்குள்ள இருந்து கத்துக்கிட்ட விஷயம் இன்னொன்னுதான், சினிமாவுடைய வெற்றி என்பது
சினிமாவில் ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடி செய்வது அல்ல, அது பலரும் கூடி செய்வதுதான் வெற்றி. சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியா ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டாங்க அப்படி இருக்குது. பல கலைஞர்களுடைய கூடி செய்வதுதான் ஒரு கலைஞருடைய வெற்றியா மாறும். அப்படி இந்த அகத்தியான்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள். என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களில் துணைக்கு அளிக்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி 28ஆம் தேதி வருகிறோம். வாழ்த்துங்கள். இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னோட அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட என்ட்ரி வந்ததுலேருந்து அவருடைய என்ன சொல்றது, அர்ஜுன் சாரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது ஏன்னா நான் அர்ஜுன் சார்ட்ட பார்த்து எழுதுறதே கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருடைய டைரக்ஷன் நான் நிறைய படங்கள் நான் பார்த்து எழுதிருக்கேன். ஸோ அப்படி அதோட பாடல் எழுதுறதே பெரிய வேலை, அவரை வச்சு டைரக்ஷன் பண்றதுங்கிறது இன்னும் பெரிய வேலை. ஏன்னா அவருக்கு வந்து அது ஒரு நடிகரை மட்டும் சீனியர், அதை தாண்டி அவரே ஒரு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணவர் அப்படிங்கிறதால செட்டுக்குள்ள வரும்போது சீன் பேப்பர் படிச்சோன்னே இதுக்கு எந்தெந்த ஷார்ட் டிவிஷன், இது ஏன் இத்தனை கேமரா இருக்கு, இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண நீங்க இந்த ஷார்ட்டை எங்க போடுவீங்கிற கேள்விகள்லாம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம சரியான பதில் வச்சிருந்தோம்னா அவர் கொஸ்டின் பேப்பர் தான் வைப்பார். ஆனா அதை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்டா நம்ம பார்க்க முடியாது. ஸோ டே 1 முதல் நாள் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ நானும் தீபெல்லாம் முதல்ல பேசி வச்சிருக்கோம். அர்ஜுன் சார் வேறா இருக்கும், நீங்க ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமான விடை அவர் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளுடைய போக்கில் விட்டுருவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு அந்த படம் பார்க்கும்போது தெரியும் அந்த கதையினுடைய அந்த வேறு பகுதியில அந்த அர்ஜுன் சாரோட பாத்திரம் இடம்பெற்றிருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்கும். ஸோ அர்ஜுன் சாருக்கு